தாத்தாவன் வரவேற்று எங்களுக்கும் நாட்டம் நல்லாசை பெருமன் சாமி வாழ்க பெண்மகளை வளர்கள். தமிழர் மரபும் பண்பும் சட்டம் குறையாது. வந்தவருக்கு தகுந்த முறையோடு வரவேற்பு செய்த உண்மை இதுவரை யாரும் வாழ்க்கையில் இல்லாமல் ஒரு புதுவித வாழ்க்காக மாற்ற விரும்புகிறேன். வாங்கி உலகில் அந்த உத்தமன் மேமாடி நாங்கள் வாழ்க்கை சாட்சி நாடினார். தீங்கின்றி நாடலாம் நீங்கள் மும்மாறி வைது ஓங்கு பிரசன நூறு எழுவது புதுமனை போதில் பொறிவடிகள் எடுப்பு தேங்காய் விட்டு சிறுமனை பற்றி வாங்க குடம் வரைக்கும் வல்லன்பர் வசக்கள் நீங்காத செல்வற்று அடியார்கள் வாழ அரக நகர் வாழ சடகம் வந்த நூல் வாழ கடல் சூழ்ந்த மனிதன் வாழ மனவாள மாமணியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் மனவாள மாமணியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் வாழ்க்கையால் கூட இசை முறைப்படி என்ன சார்பாக ஒரு சிறிய வாழ்க்கை பார்த்தா நல்ல மனம் வாழு நாடு வாழு தேங்கமிழ் வான்மலை சிறந்த என்று வாழு வேளாண்மை செய்ய இல்லறத்தை போற்றி வாழ்வது என்பது குருவை வரவேற்று அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல மரபுகளும் ஓம்புவார் வாழ்க்கை பருவந்து பார்வர்கள் என்று குடும்பங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துள்ளார். அந்த முறையும் சேர்த்து வாழ்வே வேண்டும். உண்மை பற்றிய சகல உறவும் யாம் அறிந்தாலும் கூட உங்களுடைய நல்ல நாவால சொல்லணும். என்னுடைய செவியாளர்கள் ஒரு சிறிய ஆவல்
கேட்கலாமா? கேளுங்கள் கிடைக்கப்படும், தட்டுங்கள் கிடைக்கப்படும். கேட்க வேண்டிய இடத்துல பார்த்து கேட்கணும். கிடைக்க வேண்டிய இடத்துல கேட்டாதான் கிடைக்கும். இல்லாத இடத்துல எல்லா இடத்துலயும் கேட்டா கிடைக்குமா? அதை கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். முறையோட ஒருத்தது என்ன, முறை இல்லாமல் ஒருத்தது என்ன. முறையோட தட்டினால பொற்கை பாண்டியன் அப்படின்னு ஒரு சிறப்பு கிடைச்சிச்சு. குலசேகர பாண்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய பொற்கை பாண்டியன். முறை தவறு தட்டினாலும் என்ன கிடைச்சது? இந்திரனாப்பட்டவன் எதை நோக்கி நீ வந்தியோ, எதுக்காக ஆசைப்பட்டு வந்தியோ, உடம்பு பூரா அதுவாக போக கடவுள், அதான் யோனியாக போக கடவுள். நடந்தது நடக்க போகுது அனைத்து உங்களுக்கு தெரியும். ஆமா, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரியும். நான் எதுக்காக வந்திருக்கேன்னு தெரியும். நான் எப்படி பிறந்தேன்னு தெரியும். இப்ப என்ன தெரியும், நீங்க வந்திருக்கீங்க. எல்லா விவரமும் தெரிஞ்சிருந்தாலும் கூட தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன். தாங்கள் தான் சொன்னீங்க. என்ன பத்தி உங்களுக்கு தெரியல, அப்புறம் ஏன் தெரிஞ்சுக்கலாம் நீங்க ஆசைப்படுறீங்க? அது தெரிஞ்சிருக்கா அப்படின்னு கேட்கிற கேள்வி ஒண்ணு இருக்கு, தெரிய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு, தெரிஞ்சு இருக்கணும் அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்வி இருக்கு. ஆமா, இதுல தெரிஞ்சு இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் நான் கேள்வி கேட்கிறேன். இருந்தாலும் நீங்க சின்ன பிள்ளை, என்னதான் இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு வளர்ப்பு மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். பிறப்பு உங்களுக்கு தெரியுமா? உங்க அப்பா யாரு? நம்பி. பாப்பா நம்பி நம்பிராஜன். அம்மா நம்பி கோபி. அவங்கள பெற்றிருக்காங்க கிடையாது. இல்லையா? வளர்ப்பு பிள்ளை. அப்பா அவங்க வளர்த்ததுனாலதான் உங்களுக்கு தெரியுது. இவங்கதான் வளர்த்துருக்காங்க. அப்பா யாருக்கு பிறந்தீங்க அப்படிங்கிறது தெரியுமா உங்களுக்கு? தெரியாதுல்ல. அதுக்காகத்தான் நான் கேட்கிறேன். ஒரு சில எல்லாரும் பெரியோரெல்லாம் இல்ல, சிறியோரெல்லாம் இல்ல. கட்டது கையளவு, கல்லாதது உலக அளவு. உங்க அண்ணன் கேள்வி கேட்டேன். தமிழுக்கு இலக்கணத்தை வகுத்தது யாரு அப்படின்னா அகத்திய மாமுனிவர். உள்ளமுடி அப்படின்னு சொல்லி அகத்திய மாமுனிவர். ஆளு குட்டியாதான் இருப்பாரு. நெட்டே நம்மளால குட்டியை நம்ம கூடாது. எதுக்காக அது சொன்னா தெரியுமா? எவ்வளவு பெரிய கவியா இருந்தாலும் சரி, அவ்வளவு பெரிய கவியா இருக்க எத்தனையோ வார்த்தையெல்லாம் வரும். ஆனா மேல 4 சீரு, கீழே 3 சீரு, மொத்தம் 1.25 அடிக்குள்ளேயே ஒரு மனிதனோட வாழ்க்கையை வந்து அடக்கி வச்சிருக்காரு. யாரு? வள்ளுவர். எந்த நாட்டுல பிறந்தாரு? உங்க நாடு சோழ நாட்டுல தான் பிறந்தாரு. கம்பர் எங்க பிறந்தாரு? எங்க நாட்டுல தான் பிறந்தாரு. 63 ஆண்டுகள்ல 46 பேர் வந்தது, 47 பேர் வந்தது. எந்த நாடு? உங்க நாடுதான். கற்புக்கரசி கண்ணகி பிறந்தது சோழ நாடுதான். அதனாலதான் அறிவில் சிறந்தோர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்க நாடு. ஆண்டவர்களும் சான்றோர்களும் உடைத்து அப்படின்னு. என்னதான் இருந்தாலும் திருவள்ளுவர் வந்து எழுதப்பட்ட திருக்குறள் வந்து எத்தனையோ இருக்கு. நமக்கு கிடைத்தது எவ்வளவு தெரியுமா? 1330 திருக்குறள் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. என்னதான் ஒரு அறிவாளியா இருந்து எழுதினாலும் அந்த அறிவாளியை உங்க நாட்டுல அரங்கேற்ற விட்டாங்களா? இல்ல. அப்புறம் எப்படி அவங்க அறிவுல சிறந்தவங்க? நீங்க அப்படித்தான் நினைக்க கூடாது. இல்லமா, பாண்டியன் நாட்டுல தான் அரங்கேற்றம் பண்ணாரு. திருவள்ளுவர் வந்து பாண்டியன் நாட்டுல வந்து திருக்குறள் அரங்கேற்றம் பண்ணாரு. மதுரையில தான் அரங்கேற்றம் பண்ணாரு. நல்லா தெரியுதுல்ல? நான் எதுக்காக கேட்கிறேன், ஆன்றோர்களும் சான்றோர்களும் உடைத்து அப்படின்னு சொல்றீங்கல்ல. ஆன்றோர்னா சான்றோர் என்றார்கள். ஆன்றோர்னா மூத்தவர்கள் அர்த்தம். சான்றோர் அப்படின்னாக்க ஒரு மரியாதைக்குரிய அறிவில் சிறந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். அறிவிலே சிறந்தவர்கள் அந்த ஆளு எழுதி வச்சிருக்கிறாரு, வேலை வாழ்வு எழுதி வச்சிருக்காரு, அவரை அரங்கேற்றம் பண்ண விடணுங்க. அரங்கேற்றம் பண்ண விட்டாங்களா? இல்ல. அதே போல கம்பர் வந்து என்ன பண்ணாரு? ராமாயணத்தை எழுதி முடிச்சாரு. முதல்ல வந்து ஒட்டக்குத்தர் தான் எழுதினாரு. ஏன்னா சோழமன் தான் என்ன போட்டி வைக்கிறான். ஏன்னா கம்பருக்கும் ஒட்டக்குத்தருக்கும் போட்டி, 2 பேருக்கும் போட்டி. நீ வரியாளா? சோழ மன்னன் வந்து ராமாயணத்தை எழுத சொன்னாரு. எழுதிட்டாரு. ஏன்னா சமஸ்கிருதத்துல எழுதியவர் யாருன்னா வால்மீகி. அப்புறம் வால்மீகி ஒட்டக்குத்தர் வந்து எழுதிட்டாரு. கம்பர் எழுதவே கிடையாது. 2 பேருக்கும் போட்டி மொத்தம். ஆமா, நீ வரியாளா நான் வரியாளான்னு சண்டை நடக்குது. சோழ மன்னன் போட்டி வைக்கிறான். நீ வரியாள் ஏண்டா அடிச்சுக்கிறிய அப்படின்னு கேட்கின்ற பொழுது அப்பதான் சொல்றாரு, இல்ல அவர் வரியாளா நான் வரியாலும் தெரிஞ்சுங்க. நீங்க 2 பேர்ல யாரு வரியாலும் தெரியுமா? வால்மீகி அதாவது வடமொழி அப்படின்னு சொல்லக்கூடிய சமஸ்கிருதத்துல வால்மீகி ராமாயணத்தை எழுதியிருக்காரு. அதை யார் முதல்ல தமிழ மொழிபெயர்க்கிறீரோ அவங்கதான் பெரியாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்னவன ஒட்டக்குத்தர் வந்து 170 முனை அப்படின்னு சொல்லக்கூடிய கடல் கண்பின் பாடலர் அதுவரையும் அவர் எழுதிட்டார். யார் எழுதினது? ஒட்டக்குத்தர்.
கம்பர் எழுதவே ஆரம்பிக்கல. ம். சோழமனை கூட்டு கேட்டான் ஒரு நாள், 2 பேரையும் கூட்டு கேட்டான். நீ எவ்வளவு எழுதிருக்க, நீ எவ்வளவு எழுதிருக்க அப்படின்னு கேட்கின்ற பொழுது ஒட்டக்குத்தர் சொல்றாங்க, ஐயா நான் ஈட்டி 70 முறை என்று சொல்லக்கூடிய கடல் கண்டேன் மடலம் வரை நான் எழுதிட்டேன். அப்படி சொன்ன உடனே கம்பருக்கு ஒரு பயம் வந்துச்சு. ஆகா அவர் அதுவரையும் எழுதிட்டாரு, நம்ம எழுதவே ஆரம்பிக்கலையே. அப்ப அவர் எழுதிய வரைக்கும் அதை காட்டி கொஞ்சம் கூட சொல்லணும். சொன்னோம்னா தான் நம்புவாங்க அப்படின்னு சொன்ன உடனே, ஐயா ஒட்டக்குத்தர் வந்து கடல் கண்டேன் மடலம் வரை தான் இருந்தாரு, நான் கடலையே தாண்டிட்டேன். கடல் தாண்டு வாழ்றவனை எழுதிருக்க அப்படின்னாரு. அப்படின்னு பொய்யா சொல்றாரு, பொய் வைக்கிறார். பொய் வைத்த உடனே ஒட்டக்குத்தருக்கு வந்து என்னாச்சு, ஒரு விரக்தி. என்னடா இவ்வளவு சிரமப்பட்டு நம்ம கஷ்டப்பட்டு இவ்வளவு எழுதியும் ஆனா கம்பர் வந்து நம்மளை காட்டி கூட எழுதியிருக்காரு. அப்ப என்னதான் இனிமே நம்ம எழுதினாலும் எப்படியும் அவர் தான் வெற்றி பெறுவாரு, இனிமே நம்ம இடத்துல எழுதணும் அப்படின்னு அவர் எழுதி எட்ட கிழிச்சு போட்டுட்டாரு. கிழிச்சு போட்ட உடனே அப்பதான் கம்பரா என்னது அவர் கிழிச்சு போட்ட ஏட்டை எடுத்து இவர் வந்து பாட்டாக கொடுத்து முடிச்சு வச்சாரு. யாரு? கம்பர். அதனாலதான் எழுதுறவன் ஏட்ட கிழிச்சா அடிச்சவன் பாட்டை கொடுத்தான். பாட்டை நல்ல இப்பதான் சரியா சொல்லுவீங்க. ஒரு சில பேர் பாட்டை கழித்தான் அப்படின்றாங்க. அது எப்படிங்க? பாட்டை கொடுத்தான். பாட்டை கொடுத்து கம்பராகப்பட்டவர் படிச்சு சோழமன்னனுக்கு பாட்டை கொடுத்தார். பாட்டை கொடுத்தாரு. விட்டு ஒருவரை கூத்தர் தமிழ் என்றாலும் தமிழ் அகராதியில வார்த்தையே கிடையாது. ஒட்ட குத்த நாட்டி கொடுத்தாரு. நாட்டி கொடுத்ததுனால கம்பர் என்ன நினைச்சாரு, நம்ம படிச்ச கவிக்கு நமக்கே விளக்கம் தெரியலையே, நாளை சொல்லணும் வந்துட்டார். கலைவாணியாகப்பட்டவர் கம்பர் கனவுல போய் என்ன சொல்ற, நாளை ஆயுர்வேத வீதி வெளியவா, இதோட உனக்கு விளக்கம் தெரியும் அப்படின்னு யார் சொன்னது? கலைவாணி சொன்னா. ஒட்டக்குத்தர் சோழமன்னன் கம்பர் 3 பேருமே இங்க வர்றாங்க, ஆயுர்வேத வீதி வழியா நடந்து வர்றாங்க. கலைவாணியாகப்பட்ட பெண்ணா உருமாறி என்ன பண்ணா, மோர் கலந்துட்டு இருந்தா. மோர் கலந்துட்டு இருந்து அந்த பெண்ணாகப்பட்ட என்ன பண்ணா, பிள்ளைகள்லாம் கொஞ்சம் உதவிக்குங்க, உங்க மேல துமிழ் பெற்றோம். துமிழ் என்றாவே தமிழ் அகராதியில இந்த வார்த்தைகள் போல. அப்ப எழுதுறது யாரு? ஒட்டக்கூத்தன். நம்ம படிச்ச கவி சோழமன்னனுக்கு போய் சேராது. அப்ப எழுதுறது ஏட்ட கிழிச்சா, கம்பர் படிச்சவன் பாட்டை கொடுத்தா சோழமன்னனுக்கு. ஏன் ஒட்டக்கூத்தர் எழுதுற கவி சோழமன்னனுக்கு ஏன் போய் சேர்றீங்களா? உலகத்துல நம்ம தான் பெரியாரு. கம்பரோட ஒட்டக்கூத்தன் பெரியாளுதான். நாடுங்கிற அகந்த இருந்ததுனால ஒட்டக்கூத்தர் எழுதுற கவி எங்க சோழமன்னனுக்கு போய் சேரல. கம்பர் வந்து ராமாயணத்தை எங்க அரங்கேற்ற பண்ணாரு? அதுக்குதான் சொல்ல வந்தேன், அதுக்குதான் நான் பேச வந்தேன். ஏன்னா கம்பர் பிறந்ததோ சோழ நாடு. சோழ நாட்டுல அவர் வந்து அரங்கேற்ற பண்ணாரு கிடையாது. அரங்கேற்ற பண்ண விட்டாங்களா? இல்ல. அப்புறம் எப்படி சான்றோர் விடுத்துருக்கீங்க? 3000 வந்தனார்கள் வந்து ஒப்புதல் வாங்கிட்டு வந்தா ராமாயணத்தை அரங்கேற்ற பண்ணலாம். யாரும் அனுமதி கொடுக்கல. கொடுக்கல 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 அப்படிங்கிறப்ப எங்க வராரு? திருவரங்கம் அப்படிங்கிற வந்தாரு. ஸ்ரீரங்கம் அங்க வந்தாரு. அங்க வந்து அரங்கேற்றணும்னா ஒரு சின்ன பையனுக்கு விஷம் தீண்டி, அதாவது சர்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டான். இந்த பாம்பு கடிச்ச பையனை உயிர் கிளப்பணும். நீ உயிர்ப்பிக்க வச்சுட்டு உயிர்ப்பிக்கப்பட்டுட்டீங்க. திருவரங்கத்துக்கு வந்தாரு. திருவரங்கம் வந்த உடனே கூட்டத்தை பாக்குறாரு. நம்ம ராமாயணத்தை காவியத்தை அரங்கேற்ற பண்ணலாம்னு நினைச்சோம். இந்த இடத்துல திருவரங்கத்துல இவ்வளவு கூட்டம் இருக்கு, இந்த கூட்டம் முன்னாடி நம்ம ராமாயணத்தை அரங்கேற்றம் பண்ணணும் அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டாரு. மக்கள் என்ன சொன்னாங்க, ஐயா நீ ராமாயண காவியத்தை அரங்கேற்றம் பண்ண நேரமாயுது, ஒரு சிறுவனை பாம்பு கடித்து இறந்து கிடக்குறான், மக்கள் நாங்களே துக்கத்துல இருக்கோம், இந்த நேரத்துல நீங்க ராமாயணத்தை அரங்கேற்றம் பண்ணணும்னு சொல்றீங்க, இது சரியா? அந்த பையனுக்கு நான் உயிர் நான் எழுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்ல. அப்ப 3 கவி பாடினாரு. 3 கவி பாடிய பிறகு ஒரு முதல் கவிக்கு தொண்டை வரையும் என்னாச்சு, ஆழியான் பள்ளிகளைந்து ஆழியான் வரைத்தாமே ஊழியா புறம் வெறுத்த பொருட்களை பொட்டுகின்ற நானே அவள் நட அப்படின்னு தொண்டை வரைக்கும் விஷம் இறங்கிருச்சு. தலையில இருந்த விஷம் கழுத்துக்கு வந்துச்சு. 2வது கவிக்கு இடுப்புக்கு வந்துச்சு. 3வது கவிக்கு பாதம் உள்ள போயிருச்சு. அப்ப ஒரு இறந்தவனையே உயிர் பிழைக்க செய்தாருன்னா யாருன்னா கம்பர் தான். அதனாலதான் சரி நீ எழுதிய ராமாயணத்தை அரங்கேற்றப்படுறதுக்கு நாங்க சம்மதிக்கிறோம் அப்படின்னு சொன்ன பிறகு சோழ நாட்டுல அவர் எழுதிய நாடுகளையே இல்லாம ஸ்ரீரங்கத்துல வந்து என்ன பண்ணாரு? திருவரங்கத்துல அரங்கேற்றம் பண்ணாரு. ஏன்னா இன்னைக்கு பாருங்க எல்லா கோவிலையும் தேங்காய் உடைச்சு சாமி கும்பிடுறோம். ஆமா, தேங்காய் உடைச்சு உடைப்பாங்க. ஆனா தேங்காய் உடைக்காத கோவில் எந்த கோவில்? அங்க திருவரங்கம் மட்டும்தான். ஸ்ரீரங்கம் என்ன காரணம்? அவரு வந்து என்ன காரணம் அப்படின்னா, திருப்பார்கடல்ல வந்து அமர்ந்திருக்கிறது யாரு? என்னுடைய பாட்டன மட்டும் மகாவிஷ்ணு. எப்படி இருக்காரு? செயலித்து கொண்டிருக்கிறார். ஆதிசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாம்பு மேல செயலித்து கொண்டிருக்கிறார்.
தூங்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தூங்க கிடையாது. அது எப்படிங்க? இறைவனே தூங்கிட்டா உலகத்தை காக்குறது யாரு? இறைவனே மட்டும் இல்ல, ம், காக்கக்கூடிய கடவுளே அவர்தான். அவர்தானே. காக்கக்கூடிய கடவுளே தூங்கணும்னா உலகமெல்லாம் என்ன ஆகும்? இருளே சூழ்ந்து போகும். அப்ப எதனால வந்து சயனித்துக் கொண்டிருக்கிறார். என்ன காரணத்துக்காக? மக்களை காப்பதற்காக அவர் இருக்கார். அப்ப இந்த நேரத்துல அவர் வந்து மக்களோட காக்கிறதுக்காக அவர் நிலைமையில இருக்கும்போது தேங்கிய உழைச்சவனா அவருடைய நிஷ்டை கலைஞ்சிடும். ஆமா, அதனாலதான் தேங்கிய உடைக்காம ஆ, அது பூவா திருப்பி கொண்டு போய் அங்க படைப்பாங்க திருவரங்கத்துல. ஆமா. தேங்கிய உடைக்காத கோயில்னா ஸ்ரீரங்கம் மட்டும்தான். அதே போல பாலாபிஷேகம் நடக்கும். ஆ, இந்த பாலாபிஷேகம் வந்து எல்லா கோவிலேயுமே பாலாபிஷேகம் பண்ணுவாங்க. ஆ, ஆனா அங்கே மட்டும் பாலாபிஷேகம் பண்ண மாட்டாங்க. ம். இங்க அதான் என்ன, அதுவும் அதே ஊர் பக்கம் தான். என்ன கோவில் அப்படின்னாக்க அது மாரியம்மன் கோவில். ஏன் அப்படின்னாக்க அது என்ன, எதனால ஆன சிலை? சமயபுரம். வேப்பமரம் தூண்ல வேப்பமர தூணு. வேப்பமர தூணால செய்யப்பட்டது. வேப்பமரத்துல மரத்துல போயிட்டு பாலை ஊத்துறோம்னா என்ன ஆகும்? கரைஞ்சிரும். கரைஞ்சு போயிரு, துரு பிடிச்சு போயிரு. ஆமா. இரும்புல இருக்கிற இரும்பு, ம், இரும்புல பாலை ஊத்துவீங்க, என்ன ஆகும்? அதுவும் துருப்பிடிக்கும். துரு பிடிச்சு போயிரு. ம், அப்ப அப்பேரோட சக்தி எதுக்கு உண்டு? பாலுக்கு உண்டு. ம். அதனாலதான் அந்த மரமாகப்படுது, மரத்தால் செய்யப்பட்ட சிலை அழியக்கூடாது அப்படிங்கிறதுனால அங்கே வந்து பாலாபிஷேகம் செய்ய மாட்டாங்க. வேப்ப மரம் பூமிக்கு வருவதற்காக காரணமே ஒண்ணு தெரியுமா? அதுவும் உங்களை போல ஒரு பெண்ணு தான். ம். வேப்பமரம். வேப்ப மரம் ம். பூமிக்கு வருவதற்கு காரணமே ஒரு பெண்ணு தான். அந்த பெண்ணோட இப்ப பேர் மாறி. வேப்பமரம் வந்து ஆனா பெண்ணுனா பெண்ணு. பெண்ணு என்ன காரணம்னா, அந்த பெண்ணோட பேரை சொல்றேன். ஒரு பெண்ணாகப்பட்டவன் என்ன பண்றா, சிவபெருமானோட இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கணும். யாருங்க? கதையில ம். கதையில சொல்றேன். சரி. ஆக நான் உங்களோட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு என்ன பண்ணிட்டா, பார்வதி போல வேலை பண்ணிட்டு என்ன பண்ணிட்டா, கோவம் வந்துருச்சு. சிவபெருமான் பக்கத்துல போய் அமர்ந்துட்டான். அமர்ந்த உடைய, ஏன்னா உலகத்தையும் கட்டி காக்கக்கூடிய கடவுள் யாரு? பரம. ம். அதற்கு வேலையை கொடுத்தது யாரு? சிவபெருமான். அப்பேற்பட்டாரு பக்கத்துல வந்து உட்கார்றது யாருன்னு தெரியாது அவருக்கு. தெரியும். தெரியும்ல. தெரியும். தெரிஞ்சதுனால கோபப்படியமா என்ன காரணத்தால இங்க வந்து உட்கார்ந்த, என் பொண்டாட்டி மாதிரி நீ வந்து உட்கார்ந்துருக்கிய, இப்படி உட்கார்றது தவறு. நீ பூலோகத்துல போயிட்டு கசப்புத்தன்மை உடைய வேப்ப மரமாக போக கடவுது அப்படின்னு சாபத்தை கொடுத்தான். யாரு? சிவபெருமான். கொடுத்த உடனே ஐயா தெரியாம உங்க பக்கத்துல இருக்கணும்னு ஒரு ஆசை, அதனாலதான் நான் வந்து உட்கார்ந்தேனே தவிர மற்ற இடம்லாம் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே அது விமோசனம் கொடுங்க அப்படின்னு கேட்ட உடனே அப்படியா சரி ஏதோ தெரியாம உட்காந்துட்டேன். சரி நான் என் பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டேன். அப்படிங்கிற புலவத்துல நீங்க வேப்பமரமாக இருந்தாலும் மருத்துவ குணமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாம ஆடி மாசம் அப்படின்னு ஒரு மாசம் வரும்ல, 12 மாசத்துல ஆடி மாசம். ஆடி மாசம் மட்டும் பெண்கள் மாதம். பெண்களுக்கு உரிய மாதம். அதையா அந்த பெண்ணோட பேரே ஆடிதான். உனக்கு ஆடி அப்படிங்கிற ஒரு பெயர் சூட்டி அந்த ஆடி மாசத்துல உனக்குத்தான் திருவிழா அதிகமாக நடக்கும். கூழு காய்ச்சினால அது ஒரு 2 ஏழை. அதான் பெண்கள் மாதம். அதே போல ஒரு பெண்ணு கருவுற்றா தலையில வேப்பையில. வேப்பையில. அம்மை நோய் போட்டுச்சுன்னா வேப்பையில தான். வேப்பையில. கசாயமா குடிச்சோம்னால அதுவும் வேப்பையில தான். வேப்பையில. எல்லாமே பாருங்க, அதுல அந்த பட்டையில இருந்து மரத்துல இருந்து இலையில இருந்து எல்லாம் மருத்துவ குணம் தான் அப்படிங்கிறது ஒரு சாப விமோச்சனம். ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. இப்ப சிவபெருமான ஆலயத்துக்கு போனோம்னா என்ன கொடுப்பாங்க? சிவபெருமான ஆலயத்துக்கு போனோம்னா வில்லு இலை கொடுப்பாங்க. பெருமாள் ஆலயத்துக்கு போனோம்னா அது கோசி. இப்ப சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு அமர்ந்து வரணுமா, இல்ல சாமி கும்பிட்டோட திரும்பி பார்க்காம வரணுமா? பெருமாள் ஆலயத்துக்கு போய் சாமி கும்பிட்டு அமரணுமா, இல்ல சாமி கும்பிட்டோட வீட்டுக்கு வந்துடணுமா? சிவபெருமான ஆலயத்துக்கு போனோம்னா அமர்ந்துதான் எந்திரிச்சு வரணும். என்ன காரணம்? என்ன காரணம் அப்படின்னாக்கா நம்மளுடைய கர்ம வினைகள் எல்லாம் அங்கேயே போகணும், சிவனோட போகட்டும், சிவனோட சேரட்டும். ஆனா இருந்தாலும் எந்திரிக்கிறப்ப எந்திரிச்சு எப்படி வரணும்? தட்டி விட்டா வரணும். ஏன் தட்டணும்? சிவன் சொத்து குலநாசம் பாக்க. குலநாசம். எந்த ஒரு சிவாலயத்திலையும் வட உலகத்துல பாத்தீங்கன்னா சண்டிகேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாமி இருக்காங்க. ஆமா. அந்த சாமி எப்படி கும்பிடுவாங்க? அவங்க தட்டிதான் கும்பிடுவாங்க. ஏன் அப்படி தட்டி கும்பிடுறாங்கன்னாக்க எல்லாரும் செவிட்டு சாமி தட்டுனாக்க காதல சொல்லணும். செவிட்டு சாமிக்கு நீ என்னதான் தட்டி
உடுக்கையே எடுத்து வச்சு தட்டி கும்பிட்டாலும் எப்படி கேட்காது. அது செவிட்டு சாமியாக இல்ல, அந்த கோவில். ஏன்னா சிவனோட சொத்து குலநாசம் அப்படிம்பாங்க. சிவனோட சொத்து யாருக்கும் எடுத்துட்டு போகவும் முடியாது, நம்ம எடுக்கவும் கூடாது. சிவாலயத்துல இருந்து ஒரு விபூதியோட வீட்டுக்கு கொண்டு போக கூடாது. அதனாலதான் ஐயா, ஏன்னா கணக்கு பிள்ளை தான் சொல்றோம். ஆமா, அவர் கணக்கு பிள்ளைதான். யாரு? சிவபெருமானுக்கு. சிவபெருமானுக்கு கணக்கு பிள்ளை யாருனாக்கா சண்டிகேஸ்வரர். ஐயா, உன்னுடைய ஆலயத்துல இருந்து நான் எதையுமே நான் கொண்டு போவேன் அப்படின்னு தொடர்ச்சி தான் காமிக்கணும், தட்டக்கூடாது. தொடர்ச்சி காமிச்சுட்டு அவர் வரணும், உட்காரணும். உட்கார்ந்து எழுந்திரிச்சு தட்டி விடுறது எதுக்கு? அங்க உட்கார்ந்து எழுந்திருக்கிறப்ப வீட்டுக்கு எடுத்துட்டு போகல. ஆனா மகாவிஷ்ணு ஆலயத்துக்கு, வைணவ சமய ஆலயத்துக்கு சென்றோம்னா என்ன பண்ணணும்னா சாமி கும்பிட்டு அப்படியே வந்துடணும், உட்காரக்கூடாது. ஏன் உட்காரக்கூடாது அப்படின்னாக்கா அப்பதான் மகாலட்சுமி நம்ம கூடவே வீட்டுக்கு வருவா. அது எப்படி சாமி கும்பிடணும்? எல்லாரும் நேருக்கு நேரம் சாமி கும்பிடுறாங்க. நேருக்கு நேர் இன்னும் இன்றைக்கும் வந்து சாமி கும்பிடக்கூடாது, சாமி கும்பிடவே கூடாது. கடைக்கண்ணாலதான் சாமியை பார்க்கணும், அப்பதான் அவரும் கடைக்கண்ணால நம்மளை பார்ப்பாரு. இப்படி இருந்துதான் சாமி கும்பிடணும். தெய்வத்தை எதிர்த்து எதிர்த்து கும்பிடக்கூடாது. இப்படி நின்று கும்பிட்டு என்ன அப்படியே திரும்பி வந்துடணும். எங்க? மகாலட்சுமி ஆலயத்துல. ஆமா, வைணவ சமய ஆலயத்துல. அதனாலதான் மகாலட்சுமியே வீட்டுக்கு வருவாங்க. இன்னைக்கு வீட்டுல வாங்க, வீட்டு வாசல்ல படுத்து தூங்க கூடாது. வீட்டு வாசல்ல தூங்க கூடாது, வாசல்ல படுத்து தூங்க கூடாது. என்ன காரணம்? பெண்களா என்ன பண்ண கூடாது? தலை விரிச்சு சீவ கூடாது. என்ன காரணம் அப்படின்னாக்கா இரண்யகசிபு அவனுடைய மனைவி யாரு அப்படின்னா அவர்தான். ஏன்னா அவன் சரியான வீராதி. அவன் என்ன ஒரு என்ன வர வாங்கினா, எந்த பெண்ணாலையும் எனக்கு அழிவு வரக்கூடாது, எந்த ஆயுதத்தாலையும் அழிவு வரக்கூடாது, ஆனாலையும் வரக்கூடாது. அப்ப பகலையும் சாகக்கூடாது, இரவுலையும் சாகக்கூடாது. அப்ப இவனை அழிக்கணும்னா என்ன பண்ணாரு? வீட்டுக்கு வெளியும் இல்லாது, உள்ளேயும் சாகக்கூடாது, உள்ளேயும் இல்லாது, எந்த ஒரு மிருகத்தினாலேயோ சாகக்கூடாது, ஒரு மனிதர்களாலேயோ எந்த ஒரு ஆயுதத்தினாலேயோ எனக்கு இறப்பு ஏற்படக்கூடாது. இரவும் இல்லாது பகலும் இல்லாது. இப்படின்னு ஒரு வரத்தை வாங்கிட்டா அதை வச்சுக்கிட்டு ஆடுறேன். ஈரோடு பண்ண உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் ஆட்டி படைச்சான். ஆட்டி படைக்கிறப்ப லீலாவதி கர்ப்பமாக இருக்கா. கர்ப்பமாக இருக்கின்ற போது வயிற்றுக்குள்ள யார் இருக்கா? பிரகலாதன் அப்படின்னு சொல்லக்கூடியவன். நமோ நாராயண நமகன பிறந்ததுல இருந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம். அத காரணம் யாரு? நீங்கதான். அந்த காரணம் நான் தான். இவனை எப்படா அழிக்கிறது? என்ன முள்ளால எடுக்கிற மாதிரி அவன் அப்பனோட உயிரை அவர் மயனாலேயே போக வைக்கணும். நான் என்ன சொல்றேன், ஒரு தகப்பன் வந்து நல்லவனும் நல்லவன் இல்லையும், ஒரு பிள்ளை வந்து தகப்பன் பேச்ச கேட்கணுமா இல்லையா? பிரகலாதன் கேட்டானா? கேட்கல. எல்லாருமே ஏன் பேரு சொல்லி கூப்பிடுறாங்களே, ஆனா நீ மட்டும் எப்ப பார்த்தாலும் நாராயண நாராயணன்னு கூப்பிடுறீங்க. மயனையும் கொல்ல போனா கொல்ல முடிஞ்சிச்சா? கொல்ல முடியல. என்ன கல்லை கட்டி கடல்ல விடுறாங்க. அந்த கல்லாக விடுறது என்ன தெப்பமாக மாறி இருந்தது. யானையை கூப்பிட்டு மிதிச்சு கொல்ல சொல்றாங்க. மிதிச்சு கொல்ல சொன்னோம்னா அந்த யானையா படுறது என்ன ஆச்சு? எவன் அனுப்பினாலும் அந்த பாகலையே மிதிச்சு கொண்டு வந்துச்சு. இவனை கொல்லல. அதே போல பாம்பை அனுப்பி கொத்த சொன்னாங்க. பாம்பு மண்டிட்டு அவனுக்கு அழிக்கவே முடியல. அவனை அழிக்க முடியல. அப்ப இரணியனை கொல்லணும்னா என்ன பண்ணாரு? நரசிம்ம அவதாரம் எடுத்தார். நரசிம்ம தலை வந்து மிருகம். நாராயணங்கிறிய உன் ஜாமி எங்க இருக்காரு? அவனை கேட்ட உடனே என் ஜாமி தூண்ல இருப்பார், துருமையில இருப்பார். அப்படியா? இறைவன் இல்லாத இடங்களே எங்கேயுமே இல்லை இல்லை. அப்ப உன் ஜாமி தூண்ல இருப்பார், துருமையில இருக்காரு இல்ல. இந்த தூண்ல இருந்து உன் ஜாமியை வர சொல்லு. இருந்தாரு. அப்படி சொன்ன உடனே தூணை உடஞ்சிட்டு வந்தாரா இல்லையா? மனித உடலோடும் சிம்மம் உடைய சொல்லக்கூடிய சிங்கத்தோட தலையோட வந்தாரு. அதான் இரவலுக்கும் இல்லாம பகல்லையும் இல்லாம வெளியும் இல்லாம உள்ளயும் இல்லாம எப்படி கொண்டாரு? வாசப்படியில அது அந்தரத்திலும் இல்லாத கீழையும் இல்லாம. ஆமா, ரத்தமா விழுந்து கீழே விழுதாத அளவுக்கு எப்படி மடியில போட்டு நகத்தால வைத்த கிழிச்சு குடலை உருகி மாலையா போட்டு ரத்தத்தை குடிச்சாரு. யாரு? நரசிம்ம அவதாரமாக வந்தாரு. இவருடைய பாட்டு மகாஷ்டம் அப்பே விடு. விஷயங்கள் நிறைய. சிவபெருமானோட பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்க நம்ம சொல்லலாம்? குறிப்பிட்டு 3 பேரை சொல்லலாம். 3 பேர். யாரை சொல்லலாம்? யார் அப்படின்னாக்க முதல்ல ரெண்டாவது வந்து முருகப்பெருமான், அதன் பிறகு கையப்பன் என்று சொல்லக்கூடிய ஐயப்பன். சிவபெருமான் வந்து நெற்றில என்ன அணிஞ்சிருக்காரு? பசுபதி வாசம் என்று சொல்லக்கூடிய முப்பட்டை. விநாயகர் பெருமான் நெற்றில என்ன அணிஞ்சிருக்காரு? அவரும் பட்டை தான் அணிஞ்சிருக்காரு. முருகப்பெருமான் அவரும் பட்டை தான் அணிஞ்சிருக்காரு. ஐயப்பன் வந்து அத்தன்மான் பிரம்மமா அப்படின்னு சொல்லக்கூடிய ராமத்தை அணிஞ்சிருக்காரு. நான் என்ன சொல்றேன், தகப்பன் நெற்றில என்ன அணிஞ்சிருக்காரோ அதுதானே பிள்ளைங்க அணியணும்.
தகப்பன் வந்து நெற்றியில பட்டை எடுத்திருந்தா பிள்ளையும் பட்டை தான் அணிஞ்சிருப்பாங்க. ராமன் அணிஞ்சிருந்தா பிள்ளையும் ராமன் தான் அணியணும். அப்ப விநாயகப் பெருமானும் முருகப்பெருமானும் தன்னோட தகப்பனுக்கு முதலிடம் கொடுத்து பட்டை அடிச்சிருக்காங்கல்ல, ஏன் ஐயப்பன் மட்டும் ராமன் அணிஞ்சிருக்காரு? நாமமா ராமமா? நாமம் அப்படிங்கிறது வந்து பெயர். பெயர் ராமன் என்பது நாம உதயம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஆமா, நாமம் அப்படின்னாக்கா பெயரு. ராமன் தான். ராமம் அப்படின்னா அதுதான் அத்தன் மார் பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது இருக்கும்போது எதுக்கா அப்படின்னு கேட்டீங்க, ராஜசேகர பாண்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னன் எங்க இருக்கான்? கேரள மாநிலம். சேரநாடு கேரள மாநிலத்துல மன்னனா இருக்கான். மன்னனா இருக்கின்ற போது இவர் யார் யாருக்கு பிறந்தாரு? முதல்ல ஐயப்பன், மகாவிஷ்ணுக்கும் சிவபெருமானுக்கும். அவர் மகாவிஷ்ணு ஆம்பளை தானே? ஆமா, சிவபெருமான் ஆம்பளை. என்னதானே மாறினார். மோகினி அவதாரம் எடுத்து என்ன இருவரும் உடனே கிடையாது. பத்மாசுரனை அழிப்பதற்காக மோகினி அவதாரம் எடுத்தாரு. அதற்கு முன்பாகவே எடுத்தாரு. அமிர்த கலசத்துக்காக எடுத்தாரு. அதன் பிறகு கையப்பன் எடுக்கக்கூடிய ஐயப்பன் பிறப்பதற்காக ஒரு அவதாரம் எடுத்தாரு. ரெண்டாவது மாதிரி திருமணமே முடிச்சுக்கிட்டாரு. பத்மாசுரனை அழிப்பதற்காக ஒரு அவதாரம் எடுத்தாரு. அதே போல அங்கே மகாபாரதத்துல மோகினி அவதாரம் எடுத்தாரு. நல்லரவானை மணப்பதற்காக திருமணம் முடிச்சாரு இல்லையா? மொத்தம் 4 முறை எடுத்திருக்காரு மோகினி அவதாரம். மோகினி என்றால் அழகான பெண்ணின் அர்த்தம். உண்மையா இல்லையா? உண்மைதானே? ஆக வீரியமாகப்பட்டது வெளிப்பட்டு கையில விழுந்தது. கையில விழுந்ததுனால கையப்பன் என்று சொல்லக்கூடிய ஐயப்பன் பிறந்தாரு. பம்பை நதி கரை ஓரமாக மணியோட பிறந்தாரு. இல்ல மணியோட பிறக்க கிடையாது. என்ன பண்றாங்கன்னா, அந்த குழந்தை பிறந்துருச்சு. குழந்தைய வந்து என்ன பண்றாங்க, ஆத்து கரையில போடுறாங்க. ஆத்துக்கரையில போடுகின்ற பொழுது ஏதாவது அடையாளம் இருக்கணுமே அப்படிங்கிறதுனால என்ன பண்றாங்க, கழுத்துல வந்து மணியை கட்டி விடுறாங்க. மணியை கட்டி அப்படியே போட்டு விடுறாங்க. அதனால மணியை என்ன பண்ணுறது. ஆக எடுத்து வளர்த்தது யாரு? ராஜசேகர பாண்டியன் அப்படின்னு சொல்றாங்க. அவன் இடத்துல என்ன அணிஞ்சிருக்கான்? ராமதான் அணிஞ்சிருக்கான். அதாவது ஐயப்பன் ஆகப்பட்டவரு நம்ம தெய்வ பிறப்பு அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது. நம்ம எப்படி பிறந்தோம் அப்படிங்கிறது தெரியாது. மகிழ்ச்சியை அழிப்பதற்காக தான் நம்ம அவதாரம் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது. அவதார நோக்கம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம தெய்வம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அப்ப அது வரைக்கும் சிறிய குழந்தையா தானே இருந்தாரு. அப்ப விவரம் தெரிகிறப்ப என்ன தோணும் அவருக்கு? அப்பா நெத்தில வந்து ராமன் அணிஞ்சிருக்காரு. அதனாலதான் ஐயப்பன் ஆகப்பட்டவரு ராமன். வளர்த்த இடத்துக்கு பெருமை சேர்க்கிறதுக்காக அவர் வந்து என்ன நெற்றில் அணிஞ்சிருக்காரு, அதே ஐயப்பன் ஆகப்பட்டவர் நெற்றில் அணிஞ்சிருக்காரு. மகிழ்ச்சிய மதம் செய்த பிறகுதான் அவருக்கே தெரியும் நம்ம வந்து யார் யாருக்கு பார்த்தோம், நம்ம தெய்வ பிறப்பு அப்படிங்கிறது ஐயப்பன் தெரியும். அது வரைக்கும் தெரியாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கு. இப்ப நீங்க என்ன காரணத்துக்காக இருக்கீங்க? நான் தான் அவன் பூசேன் பார்த்து நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க. அப்புறம் நான் தான் புருஷனாவே ஆண்மகன் தான். அப்ப இது தவறு இல்லையே? தவறு கிடையாது. அப்ப இதுவரை புருஷன் பார்த்து வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல, நீங்க மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கீங்க. என் மனசுக்கு பிடிச்சிக்குமா? உங்களை நம்பி இறங்கலாமா? எதுல? என்னை நம்பி கிணத்துல விடாங்களா? பார்த்தா அப்படி ஒண்ணு தெரியலையா? மாப்பிள்ளை பேரை சொல்லுங்க. பிடிச்சா கல்யாணம் படிக்கிற, பிடிக்கலன்னா பிடிக்கல பாரு. சுருக்கமா சொல்லவா இல்ல பெருமையா சொல்லவா? சொல்லுங்க. சுருக்கமா சொல்றேன். முருகப்பெருமான வார்த்தையை பார்த்து வந்திருக்கேன். புரியல? யார கேக்குறீங்க? முருகப்பெருமான். போய் 2ஆம் தர கல்யாணம் படிக்க சொல்றீங்க. எவ்வளவு வேணாலும் விட்டு கொடுப்பா. வாழ்க்கை மட்டும் விட்டு கொடுக்கறது தட்டலாத்தி சண்டை வரும். ஒரு நாளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி முதல்ல 1108 சுக்குலாம் வெடிக்கும். அங்க இருந்து வந்துறீங்க நாராயணன். நீங்க கலகம் பண்ண நாடா நினைச்சு தார 2ஆக இருக்கலாம். என்ன இதை தொட்டு பேசணும்னா மகாபாரதத்துலயும் போது ராமாயணத்துலயும் போயிடும். ஆமா, மணி ஆயிடுச்சு அப்படின்னா சுருக்கமா. அதனால சொன்னேன் தார 2ஆக இருந்தாலும் தரம் நீங்க தான் முதல்ல. அது எப்படிங்க குளம்? குளிக்குதா பிடிக்கலையா? நான் என்ன சொல்ல, குளம் வளர்க்கவே கூட்டிட்டு விடுறத வளர்க்க. ஆமா, இங்க வளர்க்கம். ஆனா மனசும் சேர்ந்தாதான் கூட்டிட்டு விடுவோம். மனசுக்கு பிடிக்காத மாப்பிள்ளைய நாங்க கடிக்க மாட்டோம். என்னுடைய வேள்வியில் இருந்த ஆட்டுக்கடாவை அடக்கிய வீரர் யாரு? முருகன். அவர் அசுரனோட வந்து ஆணவத்தை அழித்து தான் பக்கத்திலே வச்சிருக்காரு. சுத்த வளம் வேண்டுமா சுடாத வளம் வேண்டுமா என்று அவையின் அறிவை சுட்டி காட்டியவர் யாரு? அவரும் முருகப்பெருமானை வந்து மனசுல கடவுளாத்தான் நினைக்க முடியும். நான் எப்படி கடவுளா நினைக்க முடியுமா? மனசுக்கு பிடிக்கல. இந்த வேலை பார்க்கறதுக்கு எங்கேயாச்சும் போய்
சவுடாவே உங்க சட்டம் ஆ. அவங்க நிக்கிறத பத்தியில சாமிக்குட்டி சாமி குட்டி குட்டி குடும்ப இந்த குழந்தை நீங்க என்னத்தான் சொல்லுங்க முருகப்பெருமாள கல்யாணம் பண்ணிக்க முடியாது 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 கடலை கூறம் இருக்கிறார் இன்று சூரிய அஸ்தமாவதற்குள் உமக்கு அந்த முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்து வைப்பு அப்படி செய்யாவிட்டால் நான் நாரணம் இல்லடா அழிந்திருப்பது ஒரு முடிச்சு இல்லடா சத்தியம் ஐத்தியம் சத்தியம் சத்தியம் என்ன பண்றது பிள்ளை வந்து பாரு இந்த பைத்தியத்துக்கு வைக்க வைக்க ஓடி போயிருங்க நோக்கமாக இருப்பார்